இப்போது இதில் பார்த்தா சிட்டியில் பார்த்தா ஜலம் வந்து சிரமமாக இருக்குது. நிறைய பிடிச்சு வச்சுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் அதை உபயோகப்படுத்தலாமா? அப்படியே இருந்தால் கூட டேங்க்கில் இருந்தாலும் டேங்க்லேயும் 10 நாளைக்கு தான் இருக்குது. அந்த ஜலத்தை தான் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால அதில் தர்மசாஸ்திரம் சிட்டியில் இருக்கிற வாழ்க்கை என்ன? தர்மசாஸ்திரம் என்ன சொல்லும் தெரியுமோ? ஒரு இரவு ஜலம் இருந்து கொடுத்தனா மறுநாள் அதை பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லும். இது பொது ரூல். இன்னைக்கு சாயந்தரம் நிறைய ஜலத்தை பிடிச்சு வச்சுருக்கோம். ராத்திரி அந்த ஜலம் அப்படியே இருந்தது. கால வேளையில் அந்த ஜலம் பயன்படுத்தப்படாது இப்படி சொல்லும். ரொம்ப பழைய காலத்தில் கிராமாந்தரத்தில் எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்காது. அதனால் வீட்டில் பெரிய பெரிய பாத்திரங்களில் கிணத்துலேருந்து ஜலத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே ரொப்பி வைப்பான், அவசரத்துக்கு வேணுமேன்னு. அது சில சமயத்தில் எல்லாம் செலவாகாது, ஜாஸ்தியாக மிஞ்சி போயிடும். கார்த்தால் எழுந்த உடனே அது விழிப்பு ஜலம் எல்லாத்தையும் கொட்டும்பான். அப்புறம் புது ஜலத்தை தான் கொண்டு வருவான். அதனால் அப்படி தான் நடைமுறை. இந்த நடைமுறை சாஸ்திரம் வகுத்த வகையில் வந்திருக்கு, அது உண்மை. ஆனால் அது வந்து கிராமத்துக்கு பொருந்ததான ரூல். நகரத்தில் வரோது அது வராது. ஏன்னா நகரத்தில் வரோது நமக்கு ஜலம் வேணுங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட இடத்துல ஜலத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ஜலத்தை சேமிக்கிற நிர்பந்தம் வர்றதுனால அந்த சேமிப்பில் தப்பு வராது. அதனால் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜலத்தை நாம் பயன்படுத்தலாம், தப்பில்லை. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். கர்மாவுக்கு இடையூறா ஏதாவது வந்து சொன்னால் அதை நாம் இழகி கொடுக்கணும். அதாவது உதாரணம், இப்போ இந்த ஊரில் ஜலம் நல்ல ஜலம் இல்லை, விழுப்பு ஜலம் தான் இருக்குது. குழியும் அதில் தான், சமையலும் அதில் தான், சாஸ்திரமும் அதில் தான். அதை தவிர முடியாது, அது தப்பு சொல்லிருக்கு. அதனால் ஜலத்தை வைக்க போகிறதில்லை, சிராத்தத்தையும் விட்டுவிட்டேன் என்கிற முடிவு வருமானால் அந்த சிராத்தத்தையும் நல்ல காரியத்தையும் காப்பாற்றுறதுக்கு இந்த தப்பான வழியில் ஜலத்தையும் தர்மசாஸ்திரம் எடுத்துக்கோ சொல்லும். அதாவது முக்கியமாக ஒன்று, ஒரு லோபம் வர்றதுங்கிறத வந்து விட்டா தர்மசாஸ்திரத்துக்கு விடாது, எடுத்துக்கோ சொல்லிடும். லோபம் வரப்படாது என்கிறதுக்காக அது ஆபத்காலத்தை எடுத்துக்கோ சொல்லும். பின்னாடி நீ அதை சரி பண்ணு சொல்லும். நான் இப்படி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டா, அப்படி தான் இருந்தாகணும்னு சொல்லிவிட்டா கர்மலோபம் வரப்படாதே என்கிறதுக்காக இது நாம் பண்ணால் தப்பு வராது. ஏடா கர்மலோபம் வந்து விடுமே, இதில் குளித்தா சுத்தம் இல்லை, அப்போ நான் பூஜை பண்ணக்கூடாது, பூஜை இல்லை. இதில் கொடுத்தா சுத்தம் இல்லை, சிராத்தம் பண்ணக்கூடாது, சிராத்தம் இல்லை. இதில் கொடுத்தா சுத்தம் இல்லை, நாம் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, இல்லை. இந்த குழியினுடைய விதி மற்ற கர்மாவை பண்ணுறதுக்கு லோபத்துக்கு காரணமாக மாறுமானால் அந்த குழியை மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். நான் அப்படி சொன்ன உடனே நீ லோக ரீதியாக ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி தர்மசாஸ்திரம் வளைச்சு ஒடிச்சு சொல்கிறதாக நினைக்க வேண்டாம். கார்த்தால இருந்து தான் ஸ்நானம் பண்ண நிர்பந்தம். எழுந்திருந்த உடனே பிராதஸ்தானம் பண்ணுன்னு சொல்கிறது. ஸ்நானம் சந்தியா ஜபோஹோமாக தான் ஆரம்பமே ஸ்நானம். அவர் சொன்னார், எனக்கு ஸ்நானம் பண்ண முடியாதப்பா, நான் ஸ்நானம் பண்ணேன்னா உடம்புக்கு வந்து விடும், ஏற்கனவே உடம்பு கனகனான்னு இருக்குது, ஜலதோஷம் வேறு இருக்குது, ஸ்நானம் பண்ணால் உடம்புக்கு வரும், அப்போ நீ பண்ணாதே சொல்லும். சரி, அப்போ ஒன்று செய், உடம்பை தொடச்சிக்கோ, ஜலத்தை ஈரப்பட்டு, ஈரம் தொட்டாலே எனக்கு அதிகமாகும். சரி, புரோட்சணம் பண்ணிக்கோ, புரோட்சணம் உடம்பில் பட்டாலே ஜாஸ்தி ஆகும். சரி, அப்போ ஒன்று பண்ணு, விபூதி இட்டுக்கோ. சரிம்பர், இந்த அளவுக்கு கீழே இறங்கி வரும். இவனுடைய சுகாதாரத்தை கெடுக்கிறதுன்னு சொன்னால், அதுக்கு இடையூறாக இருக்குன்னு சொன்னால் அதை தளர்த்திக்கும். ஏன் தளர்த்திக்கிறது தெரியுமோ? இவன் சுகாதாரத்தோடு இருந்து அதை பண்ணிட்டு இருந்தா தான், சுகாதாரம் கெட்டு போய் பண்ணாது இருந்து விட்டா தர்மம் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு போச்சு. இன்னைக்கு அவனை இடம் கொடுத்து வச்சு விட்டா நாளைக்கு நிறைய தர்மம் பண்ணுவான். அவனை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இதே ரூலை சொல்லி தர்மத்தை விட வச்சா தர்மமே நஷ்டமாயிடும். அதனால் லட்சியம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நினைப்பு இருக்கிறவன், அதில் ஈடுபாடு இருக்கிறவன், அவனுக்கு பண்ண முடியலேன்னு கவிக்கிற போது அவனுக்கு ஒரு தளர்த்தி கொடுக்கும் ரூலை. ஏன்னா அவன் நன்னா இருக்கிறோன்னு நாளை பண்ணுவான். இப்போ நான் பண்ணத்தை விட்டு விட்டா போயிடும். இன்னொரு கோணம், உடம்பு சரியில்லை, அதனால் குளிக்கத்தான் மனம்னா செத்தே போயிடுவன். அவனுக்கு உடம்புக்கு வந்து விடும், டாக்டர்கிட்ட போவன், செத்து போனால் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் சாகப்படாத. தர்மசாஸ்திரம் அதுக்காக வரலை, இவனை வாழ வைக்கிறதுக்கு தான் தர்மத்தை சொல்கிறது. தர்மம் சொல்லி அதை கடைபிடித்து ஒருத்தர் அழிஞ்சு போகிறான்னு தர்மமே வராது. அதனால் அவனை வாழ வச்சு தர்மத்தை கடைபிடிக்க வைப்பன். வாழ வைக்கிற போது அவனுடைய ரூலை தளர்த்தி கொடுக்கும்.
அதை தளர்த்தி கொடுத்தா தான் நிற்கும். அப்படி ஒரு விதிவிலக்கு இல்லைன்னா எந்த தர்மசாஸ்திரமும் நிற்காது. அதனால் விதிவிலக்கு கொடுக்கறது 6 தினசா. அது ஸ்நானம் பஞ்சவிதம் புரோக்தம் 5 தினசா ஸ்நானம் உண்டு. அகவல் சூக்தத்தை ஜெபி ஜலத்தை புரோஷனம் பண்ணிக்கோ, அதோட இதில் நெல்லி இப்படியெல்லாம் மாற்றி சொல்லும். இது சில ரூல் எதுக்கு? உடம்பு சரியில்லாதவனுக்கு நன்னா இருந்தால் ஸ்நானம் பண்ண சொல்லும். அப்படி சொல்கிறதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? சாஸ்திரம் தர்மத்தை நிரந்தரமாக கடைபிடிக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றிக்கிண்டு அவளுக்கு இடையூறு இல்லாத அவளை நிரந்தரமாக தர்மத்தில் ஈடுபாடு வைக்கிறதுக்கு எந்த இடத்துல சரீரம் இடம் கொடுக்கலையோ அதுக்கெல்லாம் நியமத்தை தளர்த்தி அதை நடைமுறைப்படுத்த சொல்லி அப்புறம் நன்னா வரும்போது நன்னாவை நடைமுறைப்படுத்தி வர்றதுனால தர்மம் செழிக்கிறதுக்கு இடம் இருக்குங்கிறதுனால பண்ணும். இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். நீ புரோஷனம் பண்ணா போகிறோம், நெற்றிக்கிட்டுன்னா போகிறோம், விபூதி பூசிண்டா போகிறோம், ஸ்நானம் பண்ண நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கர்மாவை பண்ண சொன்னாதான் அந்த கர்மா பண்ணுற அபியாசம் தொடரும். உடம்பு தெரியலன்னா எல்லாத்தையும் விட்டுவிடு, ஸ்நானம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னால் மாதக்கணக்கிலையோ வாரக்கணக்கிலையோ கர்மாவை கட் பண்ணான்னா பின்னாடி கட் பண்ண சுபாவம் தர்மத்திலேருந்தே அவன் வெளியில் செதறி போயிடுவன். அவனுக்கு அபியாசம் இல்லாத போயிடும். அதனால் இந்த அபியாசத்தை தொடர வைக்கணும்னா நியமத்தை தளர்த்தி தான் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் அந்த தர்மத்தை காப்பாற்றணுங்கிற வேகத்தில் தான் அந்த நியமத்தை அவருக்கு விட்டு தளர்த்தி கொடுக்குறது. அதனால் இஞ்சி அப்படி ஜலம் இருந்தால் கூட அந்த அகமன சூக்தத்தை சொல்லி அதுக்கு மந்திரத்தை சொல்லி அதுக்கு சுத்தியை வரவழைச்சு அப்படி கொண்டு வரலாம். இன்னொன்று சொல்கிறேன். இப்போ சொன்ன கேள்வியில் என்ன தொக்கி நிற்கிறது தெரியுமா? தினமும் ஜலத்தை பிடிச்சு வச்சு தான் ஆகணும் என்கிற ஒரு சூழலை கிரியேட் பண்ணி அதுவே பண்ணி விடலாங்கிற நிர்பந்தத்தை கொண்டு வந்தோம். பிடிச்சு வைக்காதே நித்தியம் ஜலம் வரத்துக்குள்ள வழியை கண்டுபிடிக்கணுங்கிற புத்தி போகாததுனால அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லாததுனால இப்படி நாம் சேர்த்து வைக்கிறோம். சில பொருளெல்லாம் அன்னன்னைக்கு வேணும்னு சொல்கிறது பிடிச்சு வைக்கிறதே இல்லை, அப்பப்போ தான் வாங்கிட்டு வரோம். அதனால் சில இடத்துல நம்ம புத்தி வேலை செய்கிறது நித்தியமாக ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு வச்சுக்கிட்டு அத்தனை காரியமும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஏன் வேலை செய்யலைன்னா அதில் இருக்கிற பிடிப்பு குறைஞ்சதுனால அந்த சேமித்த ஜலம் போருங்கிற எண்ணம் நமக்கு வர்றது. அதனால் சேமிக்காதையே நித்தியமாக கொண்டு வரலாம். சமுதாயம் என்ன பண்ணி கொடுத்து நம்முடைய சோம்பேறித்தனத்தை பயன்படுத்திக்கிண்டு நாம் என்ன செய்கிறோம்? கிணத்துலேருந்து நேரடியாக ஜலத்தை எடுக்கிற சக்தியை குறைச்சிக்கிண்டு அது வேற எங்கேயோ எந்திரத்தினால அந்தரத்தில் விட்டு குழாயில் கை வைக்கிற இடத்துலலாம் பைப்பு வேணும் அப்படின்னு சோம்பேறித்தனத்தை வளர்த்துறதுனால நாம் அதை சேமித்த ஜலத்தை பண்ணுறதுங்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வந்துவிட்டோம். இனி இந்த ஜென்மாவில் நம்ம எடுத்து மாறி இதில் வர முடியாது. அதனால் சர்வ தர்மசாஸ்திரங்களையும் நீ அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்கிறது தர்மலோபத்துக்கு காரணம். அதனால் அவனுக்கு அருகதை உண்டு. அவனும் தர்மத்தை பண்ணுறதுக்காக இந்த விழுப்பு ஜலத்திலையும் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு வைக்கிறது தான் கரெக்டு. அதுவும் தர்மசாஸ்திரம் ஒத்துக்கும். தர்மலோபம் சர்வதா வரப்படாத. அது வந்ததுன்னா தப்பாச்சே. தர்மசாஸ்திரம் தர்மத்தை வளர்த்துறதுக்கு வந்திருக்கு. அதனுடைய கோட்பாடே தர்மத்தை லோபம் பண்ணுறதுன்னா சுயங்கிருதம் அனர்த்தாக வருமே. அதுக்கு தர்மசாஸ்திரம் இடம் கொடுக்காது. அதனால் அந்த ஜலத்திலையும் ஸ்நானம் பண்ணலாம். மந்திரத்தை சொல்லணும். அப்போது மந்திரத்தை சொன்னால் அந்த தோஷம் போகும். அந்த விழுப்புங்கிற தோஷத்தை விளக்கிறதுக்கு அகவர்ஷன மந்திரத்தை சொன்னால் விழுப்பு போகுமே. தர்மம் வேணும் சொன்னால் தான் அழுக்கு போகிறதே. நேத்தியத்தை அழுக்கும் போகுமே. அதையும் கடைபிடிக்கப்படாது. அது சுத்தமாகி கொண்டு வரலாமே. ஒன்றும் இல்லை. உப்பாக இருக்கிற ஜலத்தை நானே உப்பில்லாத பண்ணி சுத்தமாக கொண்டு வந்து ஒருத்தன் துறையங்கிறான். அதனால் ஜலம் கிடைக்காத இடத்துல அவன் இப்படி போகிறான். சுத்தம் பண்ணால் அது ஜலத்தை எடுத்துக்கலாங்கிறான். நாமும் ஸ்நானம் பண்ணுறதுக்கு சுத்தம் ஆக்கலாமே. வைதிக மந்திரங்களை சொன்னால் சுத்தம் ஆகிறதே. புண்ணியாகம் எப்படி வந்தது? ஒரு சொம்பில் ஜலத்தை வைக்கிறான். ஜலத்தை வச்சோடனே பூஜை பண்ணுறான் வருணதேவனே. அப்புறம் ஒரு அதை ஜபிக்கிறான். எல்லாருமா ஜபிக்கிற போது அந்த வருணனுடைய அந்த ஜாதத்துக்கு பவமான சூக்தத்தை ஜபிக்கிற போது அந்த ஜலம் சுத்தமாகுது. நாம் கொண்ட வச்ச ஜலம் தானே. அது இப்போ தனி சுத்தமாச்சே. சொம்பில் தானே இருந்தது. அந்த சுத்தமான மாதிரி நேர்த்திக்கு வச்ச பிடிச்ச ஜலத்தை ஒன்றும் கவலை இல்லை. ஜலமே கிடைக்காது. பிடிச்சி வச்சா தான் உண்டு, இல்லைன்னா குளிக்கவே முடியாது என்கிற சூழல் வந்திருக்கிற இடத்துல அந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுற போது சங்கல்பம் பண்ணி அகவிட சூக்தத்தை சொல்லி ஜலத்தை விட்டுன்னா அது மாசு போயிடும். அதனால் அப்படி பண்ணலாம்.